வேள்விக்கிழங்காக தங்கம் பூசி மேலாக செம்பருதி நவரத்தினங்கள் எல்லாம் வைக்கின்றார். தாழ்வில்லாத வேள்வியிலே சாந்தி சொவ்வாதெல்லாம் தெளித்து சந்தனத்தால் அழகாக அலங்காரம் போல விடுகிறார்கள். சரி, அது மட்டுமல்ல, உருவான வேள்விக்கு உள்ளம் புறம் திருத்தி நினைக்கிறாங்க. அழகாக இந்த வேள்விக்குழியை உருவாக்கி விட்டோம். வேள்விக்குழியை விட்டு கரையில வாங்கப்பா. அப்படியே கரையில வந்து இந்த வேள்விக்கு கரை விட்டோம். கண்டிப்பாக எல்லா வேள்வியாகுமா அத்தியாகுமா அதே எப்படி ஆகும்? ஆத்தி திருவாக்கி ஆகாது, ஆளரசு பூவரசு ஆகாது. நல்ல கோயில் விடனாலும் சரி, அப்படி திருமண நிகழ்ச்சினாலும் சரி, எந்த சுபகாரியத்திலும் அந்த வாழை தான் வருவாங்க. ஆமா, அப்படிப்பட்ட வாழை மரம் இந்த வேள்விக்கு ஆகுமா? அது சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆகும், ஆனா இந்த வேள்விக்கு ஆகாது. நல்ல சத்தான மரம் முருங்க அது உடம்புக்கு நல்ல சத்து தானே, ஆனா வேள்விக்கு போட்டா போஞ்சுட்டே இருக்கும். அதெல்லாம் ஆகாது, வரமா ஆகாதையா. புலி பூவரசு ஆடரசு வேற எதுலாம் ஆகாது. நறுமணம் வீசக்கூடிய மரங்கள் அல்லாது மற்ற மரங்கள் எதுவுமே இந்த வேள்விக்கு. நறுமணம் வீசக்கூடிய மரங்களை வெட்ட வேண்டும் சொன்னா இந்த மலையில தேவை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, எந்த இடத்துல பொருளை தொலைச்சோமோ அங்க போய் தேடினாலும் பொருள் கிடைக்கும். அப்படி இந்த நறுமணம் வீசக்கூடிய மரங்களாக விட்ட வேண்டும் என்று அழகாகவே இந்த எங்கிலிருந்து தெய்வம் இவர்கள் வழிநடந்து எப்படி வருகிறார் பாருங்க. தன்னவை சேர்வைகை வண்ணம் தான் கடந்து எங்கிலேய தங்கடந்து வன்மலையில் வந்தார். அவர் சந்தனங்கள் வன்மலையில் வந்தார். வரங்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லி சந்தன மலையில் வருகிறார்கள். சந்தன மரத்தை வெட்டி ஜான்மமாக தரித்தார்கள். புன்னகைக்கு மரத்தை என்றார்கள், புத்தி குழியாக வெட்டி தரித்தார்கள். சாம்பிராணி வந்தபடி சாம்பிராணி. ஆமா, அப்படியே மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு கட்டுகளாகவே கட்டுகிறார்கள். கலசுமடா கொண்டு முடியாது. என்னால முடியாதப்பா. ஆகையினால் கல்லாளி மரத்தை வெட்டி கடுக வண்டியாக சமைத்து யாரை வைத்து போடுறாங்க.
யானை வைத்து பூட்டி இந்த விறகுகள் எல்லாம் வண்டியில் இருக்கு. அப்படியே இந்த விறகானது அப்படி கைலாசம் வைத்து வருகிறது. அப்படி சமயத்திலே படகையிலே பண்டியது வரவே படகையிலே வண்டியது வரவே கைலாசோ படகையிலாசோ கிடகிடகிடன பண்டியது வரவே கையிலே வண்டியது வரவே கைலாசோ கிடகிடகிடன கையிலாசோ கிடகிடகிடன பண்டியது வரவே அருகாக வந்து வண்டி நின்றுடுமாவே அங்க உள்ள முனிவார்கள் எல்லாம் வரட்டு வந்தார்கள். ஐயோ நம்ம கைலாசம் இப்படி விடுவிடுன்னு ஆனது என்ன காரியம்? முனிமார்கள் விடுகிறது. பகவான் நிற்கிறார். இந்த கைலாசமே விடுகிறது நடக்கிறது. ஆமா எதற்காக அப்படி நடக்குது என்று இதுக்கு கேட்டார்கள். சரி பகவானே, நீங்கள் குருதவசி ஐயாவையும் பிரவேசி சொன்னீங்களே. ஆமா அந்த வேள்வி குடிக்கையின் வேண்டிய விறகுகள் எல்லாம் வெட்டி அந்த வண்டியானது வந்தது. சரி ஆகையினாலதான் இந்த கைலாசமணியே நடுங்குகிறது என்று சொன்னார். அப்படி இந்த விறகுகள் எல்லாம் கொண்டு வந்து வேள்வி குழியிலே சிறு விறகுகள் எல்லாம் கீழ்தாரம் பாவித்தார்கள். எதற்காக சிறிய விறகு முதல்ல அடுக்கினாங்க? எதற்காக? சிறு விறகை எல்லாம் கீழே அடிக்கிறார்கள், பெரு விறகு மேலே அடிக்கிறார்கள். சிறு விறகிலே எளிதிலே தீயானது பற்றிக் கொள்ளும். பருவிறகு ஈஸியா எடுக்கலாம். பெரு விறகு எங்கனே எல்லாம் பாஞ்சிட்டே இருக்க சீக்கிரம் பிடிக்காது. தீ பத்தினா பருவிறகு ஈஸியா எடுக்கிறோம். ஆகா, அப்படியே ஆறுவட்டை சாம்பிராணி அடியை பார்த்தார்கள். சரி அப்படியே இந்த தெய்வாதி தேவர்கள் ஏழு வட்டை உத்தரிக்கும் இடையே தூவினார்கள். இப்படி இதையெல்லாம் தூவிக்கொண்டு அந்த ஆதி பகவானை வடத்தில் நின்றபடியாகவே இந்த தெய்வாதி தேவர்கள் வடிவாக என்ன செய்தார் பாருங்க. அப்படியே இந்த வேள்விக்கு தீ வேணும் அல்லவா? ஆமா தீ கிடைச்சதா பேசுங்க. கண்டிப்பாக தீ பற்ற வைக்க வேண்டும். பற்ற வைக்கணும். பத்தி பத்தி பார்த்தான். ஆமா ஒரு விட்டு உறுதி செய்து ஊதி பார்த்தான். ஆமா தீ பத்தினா தீ பற்றவில்லை. அப்படியே சிவனிடத்திலே சொன்னபோது சிவபெருமான் கோபமாகி அவருடைய நெற்றிக்கடலில் தீயானது அகலிட்டு இருந்தது. ஆமா தேவாதி இவர்களே அப்படியே கப்பலை கொண்டு ஏந்தி அந்த வேள்வியை விட்டார். அப்படியே வேள்வியிலே ஓட்டி சிவனின் மந்திரத்தை அப்படி உச்சரித்து இருக்கக்கூடிய சமயத்திலே செய்த தேரே வேள்வியிலே சோழ
பொழுது சபானி என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள் கலகம் அத்தனை திரவியங்களையும் கிடைக்கிறார்கள். சரி, அது மட்டுமல்ல, நம்மளுடைய உருவசி ஐயா திரவியான இருப்பதற்கு முக்கிய காரணமாக மூல கருவுருவாக இருப்பது என்னது? அன்னைக்கு இந்த முருக பெருமானுக்கு எலுமிச்சம்பழத்தில் விஷயம் உண்மைதான். ஆகையால் எலுமிச்சம்பழத்திலே திருநீற்றை பூசி ஆமா சிவ சிவா என்று சிவநாமத்தை ஓதி அப்படியே அந்த வேள்விக்குழியிலே அந்த அக்கினியிலே போடுகிறார்கள். அந்த சமயத்திலே சிவனுடைய அம்சமாகி ஆண்டவராகி குருசுவாமி ஐயா வந்து பிறந்தார். ஐயாவோட உருவானது கொஞ்சம் கொஞ்சமாகவே அழகாக வளர ஆரம்பிக்கின்றது. அப்படி வளர வளர இந்த தெய்வங்கள் மணிமார்கள் அப்படியே மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். எப்படி இந்த குருதவசி ஐயாவுடைய உருவானது வளர்கின்றது? வேல் வேல் நரகர சிவ சிவ எனவே